ஹலோ கைஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு குக்கிங் வீடியோ. என்ன குக் பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் வந்து ஷீலா மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன் இன்னைக்கு. ஸோ அதை தான் இன்னைக்கு நம்ம ஃப்ரை பண்ணுறதை நம்ம பார்க்க போகிறோம். போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா தைப்பூசம் வந்துச்சா, அதனால் நம்மளால் நான்வெஜ் எதுவும் எடுத்து சமைக்க முடியல, கோயிலுக்கு போயிட்டோம். அதனால் இந்த வாரம் வந்து வீக் டேஸ்லேயே சரி சமைக்கலான்னு ஒரு பிளான் பண்ணோம். ஸோ அதனால் இன்றைக்கி நான் போய் ஃபிஷ் வாங்கிட்டு வந்திருக்கேன், ஷீலா மீன். ஸோ என் பையனுக்கு வந்து முள் இல்லாத மீன், அதாவது அவரோட பாஷையில் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல மீன், குட் ஃபிஷ் வேணுமா. முள் இருக்கிற மீன்லாம் அவருக்கு வந்து பேட் ஃபிஷ்ஷு. அதனால் இன்றைக்கி நான் குட் ஃபிஷ் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ அந்த மீனை தான் இன்றைக்கி நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். அவர் ஸ்கூலுக்கு போயிருக்காரு, ஸ்கூல்லேருந்து வந்தோடனே தான் அவர் சாப்பிட போகிறாரு. நாங்கள் இப்போ சமைக்க போகிறோம். சாரிப்பா, நான் வந்து சமைக்கிறேன்னு சொல்லிட்டேன்னா, அதனால் எங்கள் வீட்டம்மாவுக்கு வந்து நீங்கள் சமைக்க போகிறீங்க அப்படின்னு திரும்ப கேட்குறாங்க. அதனால் நான் வந்து சமைக்க போகிறதில்ல, எங்கள் வீட்டம்மா தான் சமைக்க போகிறாங்க. நான் வந்து வீடியோ மட்டும்தான் எடுக்க போகிறேன், உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணுறோங்கிறத சொல்ல போகிறேன், அவ்வளோதான். அதை வந்து நான் ரெக்கார்டும் பண்ணிட்டேன், போதுமா? இப்போ வந்து இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு. பூண்டு, புதினா, மற்ற ஐட்டம்லாம் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைப்படும், எப்படி போடணும், எந்த அளவில் போடணும் அப்படின்றதெல்லாம் அப்படியே நான் சொல்கிறேன். இப்போ மீன் வந்து நீட்டாக கழுவியாச்சு, நீட்டாக கட் பண்ணி தான் வாங்கிட்டே வந்தேன். இப்போ மீன் கழுவுனதுக்கப்புறம் நம்ம இனி மசாலாலாம் போட்டு உனி ஊற வைக்கணும், மேரினேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ என்னெல்லாம் இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூண்டு, இஞ்சி, கொத்தமல்லி தழை, புதினா, அவ்வளோதானம்மா. அரைக்கிறதுக்கு அவ்வளோதான். சோம்பு போட்டிருக்கியா? ஓகே, சோம்பும் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது மஞ்சள் ஆட் பண்ணோம், அது வந்து 2 ஸ்பூன், இல்லை உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி. அடுத்து சில்லி பவுடர், அது ஒரு 1.5 ஸ்பூன். அடுத்தது வந்து கரம் மசாலா, அது ஒரு 1/4 ஸ்பூன் வச்சுக்கோங்களேன். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவு ஃபிஷ்க்குன்னா, இது ஒரு 1.5 கிலோ இருக்கும், 1.5 கிலோ ஃபிஷ்க்கு. இப்போ நம்ம அரைச்சோம் இல்லையா, அதை வந்து இந்த மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு வச்சுருந்த ஒரு பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். அடுத்தது கார்ன்ஃப்ளவர் வந்து 1 டீஸ்பூன். அடுத்தது அரிசி மாவு 1 டீஸ்பூன். அடுத்தது லெமன் வந்து ஒரு 1/2 லெமன் நம்ம புழிஞ்சுக்கிறோம் உள்ள. அடுத்தது ஒரு முட்டை உடச்சி ஊற்றிருக்கோம் உள்ள, பிசைஞ்சு வச்சதுக்கப்புறம் மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இனி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இனி மேரினேட் பண்ணுறதுக்கு எல்லா ஃபிஷ்லேயும் எடுத்து நல்லா மசாலா நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மசாலாவை தடவி கொஞ்சம் நேரம் நம்ம மசாலா உள்ளே இறங்குறதுக்கு ஊற வைக்கணும். இப்போ ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு. நம்ம இனி கொஞ்சம் நேரம் நம்ம மேரினேட் ஆகிறதுக்கு, நல்லா மசாலாலாம் உள்ளே இறங்குறதுக்கு கொஞ்சம் நேரம் டைம் கொடுக்கணும். அடுத்தது நம்ம பொரித்து யம்மி பண்ண வேண்டியது தான். நல்லா ஒரு 20 நிமிஷம் மேரினேட் ஆனதுக்கப்புறம் நல்லா மசாலாலாம் இறங்கினதுக்கப்புறம் இப்போ வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த ஷாலோ ஃப்ரைன்னு சொல்லுவாங்கள்ல, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தோசைக்கல்லில் தான் நாங்கள் ஃப்ரை பண்ணுவோம். இந்த சட்டியில் எண்ணெய் ஊற்றி இந்த பொரிக்கிறதெல்லாம் கிடையாது. அதனால் இப்போ அந்த மாதிரி தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். பார்த்திங்கன்னா மசாலாலாம் நல்லா ஊறி இருக்கிறதுனால நல்லா பொரிஞ்சு வருது மேலே. யூஸ்வலாக பொரிக்கும் போது என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, சீக்கிரமாக பொரியணுன்றதுக்காக இந்த மாதிரி மேலே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவோம். ஸோ அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரம் ஆகும். அதே மாதிரி ஃபிஷ்ஷும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இன்னொரு கல்லும் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். 2லேயும் பொரிச்சா தான் கொஞ்சம் சீக்கிரம் வேலை முடியுன்ட்டு. செமையாக மணக்குது. இப்போ 2வது கல்லையும் ரெடி ஆகிடுச்சு. கல் நல்லா காஞ்சிருச்சு, அதனால் பார்த்திங்கன்னா 2வது கல்லையும் போட்டு விட்டோம், கொஞ்சம் சீக்கிரமாக வேலை முடியட்டுன்னு. ஃபஸ்ட்டு கல்லில் இருக்கிற மீன் இப்போ ஆல்மோஸ்ட் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. பசி டைம் ஆயிடுச்சா, அதனால் இது மணக்க மணக்க செமையாக பசிக்க ஆரம்பிக்குது. ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. நம்ம எல்லா ஃபிஷ்ஷும் 2 கல்லில் போட்டு பண்ணதுனால நம்மளால் சீக்கிரமாக முடிக்க முடிஞ்சுது. ஒரு 10-15 மினிட்ஸில் நம்ம எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இன்னொரு ஹார்ட்லி 4 பீஸ் இருக்குது. 4 பீஸ் முடிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான். அடுத்தது நம்ம சாப்பிட வேண்டியது தான். பார்க்குறதுக்கே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். செம்மையாக பார்க்குறதுக்கே ஒரு லுக்கு நல்லாயிருக்கு, ப்ளஸ் ஸ்மெல்லும் நல்லாயிருக்கு, டேஸ்டியாக வந்திருக்கணும். பார்க்கலாம், சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன்.
ஒரு டேஸ்டியான ஹெல்தியான ஃபிஷ் ஃப்ரை வந்து நம்ம இப்போ இன்னைக்கு பண்ணி முடிச்சாச்சு. இனி நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். நம்ம ஃபிஷ் ஃப்ரை ரெடி. இனி வந்து நம்ம இனி சாப்பிட வேண்டியது தான். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இல்லை இதை விட பெட்டராக பண்ண முடியினாலும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வந்து குக்கிங்லலாம் பெரிய எக்ஸ்பர்ட் கிடையாது. அதாவது நம்மன்னு நான் சொல்கிறது என்ன மட்டும்தான்ப்பா, எங்கள் வீட்டம்மாவும் கிடையாது, அவங்க எக்ஸ்பர்ட்டு தான். அதனால் நீங்களும் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்டியாக வருதான்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஏன்னா நான் சமைச்சதை டேஸ்ட்டாக இருக்குன்னு நான் சொல்லுவேன், உங்களுக்கு பிடிக்குமான்னு தெரியாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு.